ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். இது குரூப் 1 குரூப் 2 சிலபஸில் யூனிட் நம்பர் 5 இந்தியன் பாலிட்டி கீழே இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனை ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃபார்முலேட் பண்ணுறதுக்காக கேபினட் மிஷன் பிளான் நவம்பர் 1946 கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அதோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை 9th டிசம்பர் 1946 அப்போது நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து பார்ட்டிஷன் ஆனதுக்கப்புறம் இந்தியாவுக்கான கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் 14th ஆகஸ்ட் 1947 அப்போது நடந்திருக்கும். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஎஸ்ஏலேருந்து ஆரிஜினேட் ஆனது. கான்ஸ்டியூஷனை தான் அல்டிமேட் லா ஆஃப் அ லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். காம்போசிஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை நியூ டெல்லியில் இருக்க கான்ஸ்டியூஷன் ஹாலில் 9th டிசம்பர் 1946 அன்னைக்கு 11 மணி நடந்திருக்கும். அதோடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் 389. இதில் 269 பிரிட்டிஷ் இந்தியா அதாவது ப்ராவின்ஸுக்கு, 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு. இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் மொத்தம் 15 உமன் மெம்பர்ஸ் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் 9th டிசம்பர் 1946 அன்னைக்கு நடந்துச்சு. இந்த மீட்டிங்கோடைய ஃபர்ஸ்ட் டிபேட்டோட டாபிக் என்ன அப்படின்னா எலெக்ஷன் ஆஃப் டெம்பரரி சேர்மேன். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோடைய டெம்பரரி சேர்மேனாக சச்சிதானந்த சின்ஹாவை எலெக்ட் பண்ணாங்க. டிசம்பர் 11, 1946 அன்னைக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோடைய பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணாங்க. ஹெச்சி முகர்ஜியை வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியாக ஆக்குனாங்க. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோடைய அட்வைசராக சர் பிஎன் ராவ் இருந்தார். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் நடந்த டிபேட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு புக்காக எழுதினாங்க. அது பார்த்திங்கன்னா மொத்தம் 12 வால்யூம் கொண்டதாக இருக்கும். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோடைய மீட்டிங் 9th டிசம்பர் 1946 24th ஜனவரி 1950 வரைக்கும் நடந்துச்சு. இதோட பீரியட் பார்த்திங்கன்னா 2 years 11 months and 17 days. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக மொத்தம் 64 lakhs பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். டிசம்பர் 13, 1946 அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருப்பார். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷனை வச்சு தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வடிவமைச்சிருப்பாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷனை கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஜனவரி 22, 1947 அப்போது அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷனோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் நம்ம ப்ரியாம்பிள். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி ஒரு கான்ஸ்டியூவன்ட் பாடியாக செயல்படும்போது அதோடைய சேர்மேனாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருப்பார். இதுவே நம்ம கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருக்கும்போது அதோடைய சேர்மேனாக ஜிவி மவலாங்கர் இருப்பார். அடுத்து பார்க்கலாம். அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி இந்தியாவுக்கான காமன்வெல்த் மெம்பர்ஷிப்பை மே 1949 அப்போது அக்செப்ட் பண்ணாங்க. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி நேஷ்னல் ஃப்ளாகை அடாப்ட் பண்ண டேட் ஜூலை 22, 1947. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி நேஷ்னல் ஆந்தமை அடாப்ட் பண்ண டேட் ஜனவரி 24, 1950. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி நேஷ்னல் சாங்கை அடாப்ட் பண்ண டேட் ஜனவரி 24, 1950. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை இந்தியாவுடைய முதல் பிரசிடெண்ட்டாக ஜனவரி 24, 1950 அப்போது எலெக்ட் பண்ணாங்க. கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி நேஷ்னல் எம்ப்ளமை அடாப்ட் பண்ண டேட் 26 Jan 1950. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டி 29th August 1947 அப்போது
செட்டப் பண்ணியிருப்பாங்க. இதோடைய வேலை இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான டிராஃப்டை உருவாக்குறது தான். இதில் டோட்டலாக 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு சேர்மேன், 6 மெம்பர்ஸ். டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டியோட ஃபைனல் டிராஃப்டை November 4th, 1948 அப்போது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். November 26, 1949 அன்னைக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனோட மோஷனை பாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிட்டத்தட்ட 60 கண்ட்ரீஸுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து பெஸ்ட் ஃபீச்சர்ஸை அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்க்கலாம். மெம்பர்ஸ் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். மிச்ச 6 மெம்பர்ஸோட லிஸ்ட்டு சொல்கிறேன். கோபாலசாமி ஐயங்கார், ஆலடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கேஎம் முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி. 5th பிஎல் மிட்டார் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். இவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால மாதவராவ் இவரை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார். 6வதா டிபி கைத்தான் இருந்தார். இவர் இறந்துட்டதால் டிடி கிருஷ்ணமாச்சாரி இவரை ரீப்ளேஸ் பண்ணார். அடுத்து பார்க்கலாம். Why we are observing Republic Day on 26 January. 1929 Jan 26 அப்போது காங்கிரஸ் லாகூரில் மீட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு அன்அஃபிஷியலாக பூர்ண ஸ்வராஜை டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 26 Jan 1930 அப்போது இண்டிபெண்டன்ஸ் டேவை அப்சர்வ் பண்ணாங்க. இந்த 2 ரீசன்னாலையும் தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவை 26 January அப்போது அப்சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அட் ப்ரெசண்ட்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 448 ஆர்டிகிள்ஸ் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது. இது வரைக்குமே டோட்டலாக 104 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவை நீங்களே அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.